ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸான பூஜிகிரி சீசன் 1 எபிசோட் 2 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஆக்சுவலி அந்த கியூட்டான பொண்ணு நம்ம ஹீரோவை லவ் பண்ணிலாம் இது எதையுமே பண்ணல. அந்த கியூட்டான பொண்ணுக்கு நம்ம ஹீரோவை பிடிச்சிருக்குன்னு மட்டும் யாரும் தப்பா நினைச்சிடாதீங்க. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பூஜிகிரி சீசன் 1 எபிசோட் 2. மாட்டக்காரா ஓடி வந்து பாக்குறான். உன் ஆசை என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி அந்த சென்னையை கேட்கறான். கிளக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பஞ்ச் பண்ணதுல சுகுமாவோட லீடர் பறந்து போய் வளராமா. என்னாச்சு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். எனக்கு வெர்ஜினிட்டி இழக்கணுமான்னு கேட்கும்போது நீ தானே என் ஆசை என்னன்னு கேட்டா அப்படின்னு நம்ம ஹீரோவும் மாஜினும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அது உண்மையிலேயே எனக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லி மாகிட்ட நம்ம ஹீரோவுக்கு கூட்டத்துல அவன் பறந்து போய் வளரான். போலீஸ் வருதுன்னு எல்லா பசங்களும் அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த லீடர் சொல்றான். மாட்டக்காரா சின்ன வயசுல அடி வாங்கின சீன் நம்ம ஹீரோக்கு ஞாபகம் வந்து எந்திக்கிறான். தண்ணிக்குள்ள இருந்து காப்பாத்தி மாட்டக்காரா அவன் வீட்டுக்கு தான் கொண்டு வந்திருக்கான். ஆமா மாஹிரோக்கு என்னாச்சுன்னு கேட்கவும் அவ அவங்க அண்ணன் கூட போயிட்டா அப்படின்னு நம்ம சொல்றான். அவ முன்னாடியே நான் அவங்க அண்ணனை அடிச்சிருக்க கூடாது இல்ல, அவ கவலைப்படுவா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைக்கவும் அதுக்கு இவன் வருத்தப்படுறான். மாட்டக்காரா ஷாக் ஆகுறான். சுகமோல இருக்கிற ஒரு பையன் வந்து இவங்க வீட்டை நோட்ட விட்டுட்டு இருக்கவும் சாபோ வந்து அவனை துரத்திட்டு போறான். உன்னோட பழைய பாத்தி ஹவுஸ் வீட்டுல தான் இருக்கியா நம்ம ஹீரோ கேட்கவும் நீ கொடுத்த இந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டோன் ஞாபகம் இருக்கா, உன்னோடது வந்துட்டு இருக்காதுன்னு நினைக்கிறேன், பட் எனக்கு இது பொக்கிஷம் அப்படின்னு சொல்லி மாட்டக்காரா சொல்றான். ஆரா நான் ஸ்ட்ராங் இல்லங்கிறதுனால தான் நீ என்ன அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சு அப்படின்னு மாட்டக்காரா கேட்கவும் அதெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அமைதியா அங்க இருந்து வந்துட்டான். அந்த லீடர் கூட போய் நம்ம ஃபைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சென்னியா வந்து கூப்பிடுறான். ஆனா நம்ம தான் அந்த லீடர் தோற்கடிச்சோம்னு சொல்லுவோம். இல்லப்பா நீ தோத்து போயிட்ட அப்படின்னு சொல்லி சென்னியா சொல்றான். எனக்கு ஒரு ஐடியா அப்படின்னு சொல்லி சென்னியா வந்து நம்ம ஹீரோவை இழுத்துட்டு போக ஆரம்பிக்கிறான். வழக்கம் போல டீச்சர் லவ் ஹோட்டலுக்கு வெளியே நம்ம ஹீரோ வரதை பார்த்துட்டு உள்ள போய் மிஸ் ஜாஸ்மின் வேணும்னு சொல்லவும் ஜாஸ்மினுக்கு கஸ்டமர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லவும் எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்காதான் திரும்ப டீச்சர் சொல்றாரு. வேற பையன் கூட போய் ஃபைட் பண்ணலான்னு பார்த்தா அந்த பையன் ஓடிட்டான். அம்மா நீங்க என்னடா பண்ற, உனக்கு அறிவு இருக்கா இல்லையா அப்படின்னு சாபு வந்து நம்ம ஹீரோ தலையில இருக்கிற அந்த கையில பாஸ் பண்ணுவான். அந்த மாஸ்டர் கண்ணுக்கு தெரியவோ பயந்து ஓடி இருக்கான். மாறிட்டோம் நம்ம ஹீரோ அடிச்சதுல பாடியில காயங்களா இருக்கும். இந்த ஒரு செகண்ட் என் பாடியில இமன்ஸ் பவரை நான் சென்ஸ் பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சு உண்மையிலே நீ யாரு என் இமேஜினரி ஃப்ரெண்டு கிடையாதோ நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நான் தான் வந்துட்டு முன்னாடியே சொன்னேனே என்னோட பேரு சன்யா, நான் ஹாங்கி பீப்புள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதெல்லாம் லெஜண்ட் ஸ்டோரி உண்மை கிடையாது நம்ம ஹீரோ சொல்லுவோம். நீயும் நானும் மெர்ஜானப்ப பார்த்தல அப்படின்னு நம்ம ஹீரோட பேக்ல பார்த்தா ஒரு சின்ன சிம்பிள் வந்து லைட்டா இருக்குது. நம்ம ரெண்டு பேரும் எப்போ ஃபுல்லா மெர்ஜ் ஆக்குறோமோ அப்ப நீ இன்னும் ஸ்ட்ராங் ஆவ அப்படின்னு சன்யா சொல்லவும் நம்ம ஒன்னா மெர்ஜ் ஆகணுமா, ஆனா என் கூட ஏன் நீ மர்ச்சாகணும்னு நினைக்கிறேன் நம்ம ஹீரோ கேட்கவும் எல்லா பசங்களுக்குமே ஒரு விஷயத்து கூட மர்ச்சாகணுங்கிற ஆசை இருக்குல்ல அப்படின்னு சென்னியா சொல்லுவோம். ஆமா அப்படின்னு நம்ம ஹீரோ நினைச்சா அவங்க அம்மா குளிச்சுட்டு இருக்கும்போது வந்திருக்காங்க. அண்ணா நேத்து அடிப்பட்டதுல உனக்கு எதுவும் ஆகலையான்னு மாகிட்டோ கேட்கவும் இங்க இருந்து போன் மாறிட்டோ சொல்றான். ஃபர்ஸ்ட் இயர் சேர்ந்த ஷாபசிரி அப்படிங்கிற பையன் வந்துட்டு இந்த சுகுமோ கேங்குக்கு மாரிட்டோவோட சக்சஸரா ஆகணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் இயரா இருந்துட்டு அதுக்குள்ளேயே அவசரப்பட்ட அப்படி வெயிட் பண்ணுன்னு சொல்லவும் இந்த ஆராஜன் மாதிரி வீக் ஆனவன எதுக்கு நம்ம டீம்ல சேர்க்கணும்னு நினைக்கீங்க அப்படின்னு சொல்லி ஷாபசிரி கேட்கவும் ஏன்னா அவன் ஒன்ன விடவும் ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லி மாறிட்டோ சொல்றான். அவன் நேத்து மீனட்டோ காய சேர்ந்த மாட்டக்காரா கூட இருந்திருக்கான் அவங்க க்ளோஸ் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த சாபஷிரி சொல்றான். அடுத்த நாள் நம்ம ஹீரோ ஸ்கூலுக்கு வருவோம். சுகுமா லீடரே அடிச்சப்பான்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்க. எல்லா பசங்க கூட ஃபைட் பண்ணுவோம்னு சொல்லவும் வாய மூடு நம்ம ஹீரோ கத்துனா அந்த பசங்க பயப்படுறாங்க. மை டியர் ஆராஜின் அப்படின்னு சொல்லி சுகுமா லீடர் தாத்திட்டு வரான். மினட்டோ காயோட லீடர் கிட்ட மாட்டக்காரா பேசிட்டு வந்திருக்கான். அந்த ஆரா கிட்ட ஏதோ பேய் இருந்துச்சுன்னு சாப்பு சொல்லவும் வளராதடா அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆராவ நம்ம மினட்டோ காயில ஜாயின் பண்ண சொல்லி கேட்கலாமான்னு பார்த்தேன். அண்ட் லீடர் அவனை பார்க்க ஆர்வமா இருக்காரு அப்படின்னு மாட்டக்காரா சொல்றான். நேத்து அவனோட அந்த பஞ்ச் அதுல நான் ஹோங்கி பீப்புளோட ஸ்ட்ரென்த் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி மாட்டக்காரா சொல்றான். மாறிட்டோ நீங்க என்ன பண்றேன்னு கேட்கவும் நான் ஆரோஜனை சுகுமால ஜாயின் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி மாறிட்டோ சொல்லிட்டு போறான். அப்ப நம்ம யாரு கூடயாச்சும் வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வாய மோடு நம்ம ஹீரோ கத்துறான். அந்த கிளாஸ் அமைதியா இருக்கு. சாரி உங்களை இல்ல நம்ம ஹீரோ சொன்னா அந்த பொண்ணு மேல உனக்கு இன்னுமா கிரஷ் இருக்கு, நீ தான் அவன் பிரதரை அடிச்சிட்டேன்னு சொல்லப்போ அதனாலதான் வாய மேல கோவமா இருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். டியர் ஆராஜின் அப்படின்னு மாறிட்டோ வந்தா நம்ம ஹீரோ ஜன்னல் வழியா குதிச்சு தப்பிச்சிருந்தான். அண்ணா அவனுக்கு இந்த சாப்பாடு பிடிக்குமா அப்படின்னு மாக்குற ஒரு பொம்மையா அவங்க அண்ணன் மாதிரி நினைச்சு பேசிட்டு இருக்கா. இப்ப நம்ம ஹீரோ அங்க போகவும் நம்ம ஹீரோ பாப்பா கண்டுக்கிடவே இல்ல. உங்க அண்ணன் நீ இன்ட்ரடியூஸ் பண்ணா அவங்க அண்ணனை பஞ்ச் பண்ணிட்ட, சாரி நான் ஸ்ட்ராங்னு உங்க அண்ணனுக்கு நெக்ஸ்ட் டைம் ப்ரூவ் பண்றேன்னு சொல்லுவோம். இன்னொரு தடவை நீ அண்ணன் மேல கை வச்ச உனக்கு கொன்றுவேன் அப்படின்னு சொல்லி மாஹரோ சொல்றா. சரி அப்படின்னு நம்ம ஹீரோ இருந்தா இந்த அவனோட லவ் ஸ்டோன் அப்படின்னு வேணும்னே கீழே போட்டு உடச்சிருந்தா. அண்ணா அப்படின்னு சொல்லி அவ போய் பார்க்கலான்னு போனா. கிட்டவா அப்படின்னு சொல்லி அவன் கூப்பிடுறான். என் அண்ணன் என்ன கூப்பிடுறானா அப்படின்னு சொல்லி அவ கிட்ட போனா. மூஞ்சிலே ஒரு பஞ்சை விட்டுட்டு இது எப்படி இருந்துச்சு ஆராஜின் அப்படின்னு சொல்லவும் தூக்கத்துல கூட ஆராஜின் பத்தி நினைக்கிறான். ஆராஜின் உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கிறா. உடஞ்சு போன ஸ்டோனையும் நினைச்சு எவ்வளவு நாள் தான் வருத்தப்பட்டு இருப்பா அப்படின்னு சொல்லி சன்னியா கேட்கறான். பிரதர் எனக்கு ஒரு ஒண்டர்ஃபுல்லான விஷயம் நடந்தது. ஆரா திரும்ப நம்ம ஊருக்கே டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கான். திரும்பவும் அவனும் நான் சேர்ந்து ஹோங்கி பீப்புளாக ட்ரைனிங் எடுக்க ஆசைப்படுறேன். நீ ஜெயில இருந்து அடுத்த மாசம் வெளியே வரதுக்காக நான் ரொம்ப ஆர்வமா காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு மாட்டுக்கார அவங்க அண்ணனுக்கு லெட்டர் எழுதிட்டு இருக்கும் போது பின்னாடி ஏதோ டார்க் ஷேடோ போற மாதிரி தெரியுது. மஹரோ ரிஜெக்ட் பண்ணதுல நம்ம ஹீரோ ரொம்ப சோகமாவே இருந்துட்டு இருக்கான். சென்னியாக்கு அது ரொம்பவே கடுப்பா இருக்கு. ஆரா அவன்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி மாட்டுக்காரா வந்து நிக்கிறான். மினட்டோ காயில நீ ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவன் பேசிட்டு இருக்கும் போதே அபிஸ்ரீ அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோவை ஸ்ட்ராங்கா இல்லையான்னு பாக்கலான்னு வரவும் எங்க கிளாஸ்ல என்ன பண்றேன்னு சாபு தடுத்தா. சாபுவா அவன் அடிச்சிருந்தான். நீ ஆரோஜன் கூட தானே ஃபைட் பண்ணணும்
பண்ணணும்னு வந்தா முதல்ல அதுக்கு நீ என்ன தாண்டணும் அப்படின்னு சொல்லி மாட்டுக்காரா சொல்லவும் ஐயா ஜாலி நான் தப்பிச்சிட்டேன் அப்படின்னு ஹீரோ நினைச்சா அவன் கதையை முடிச்சுட்டு அடுத்தது நீ தாண்டான்னு சாபசிரி சொல்லிட்டு போறான். மொத்த ஸ்கூலும் அந்த ஃபைட்டை பார்க்க நின்றுட்டு இருக்கு. ஃப்ரெண்டு உனக்காக தான் அங்க ஃபைட் பண்ணிட்டு இருக்கான், நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா ஃபைட்டை மிஸ் பண்ணிடுவோம் வாடான்னு சனியா கூப்பிட்டா. நம்ம ஹீரோக்கு வயிறு கலக்க ஆரம்பிக்குது. அச்சோ அப்படின்னு சொல்லி பாத்ரூம்க்கு ஓடிட்டான். மாட்டுக்கடோட பவர் ஃபுல்லாமே அவனோட கிக்ஸ்ல தான் இருக்கு. அண்ட் சாபசிரியும் வேற லெவல்ல ஃபிளெக்சிபிலிட்டியோட இருக்கான். ரெண்டு பேருமே ஈக்குவலா தான் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. இவன் மாட்டக்கரா சாபசிரியோட மண்டையிலேயே கிக் பண்ணி அவன் கீழே விழாம இருக்கான். சாபசிரி அவனை அட்டாக் பண்ண வரவும் காலை வச்சு அவன் பிடிச்சிட்டு இருக்கான். ரெண்டு பேரும் தலையோட தலை மோதுறாங்க. ரெண்டு பேரும் அப்படியே நின்றுட்டு இருந்தா இப்போ சாபசிரி அப்படியே மயங்கி கீழே விழுதான். மீன் காய சேர்ந்து மாட்டக்கரா வின் பண்றான்னு எல்லாரும் சீர பண்றாங்க. சரி நம்ம ஃபைட்டை மிஸ் பண்றோம்னு சன்னியா வருத்தப்படுறான். மாட்டக்கராம கீழே விழ போக டக்கு நம்ம ஹீரோ போய் பிடிக்கிறான். அவன் தலை பாறை மாதிரி இருந்துச்சுப்பா அப்படின்னு சொல்லி மாட்டக்கரா சொல்றான். சூப்பரா ஃபைட் பண்ண நம்ம ஹீரோ சொல்லுவோம். பட் மாறிட்டோமல நீ பண்ண பஞ்ச் லெவலுக்கு இல்லையே அப்படின்னு சொல்லி மாட்டக்கரா சொல்றான். ஆனா வெயிட் பண்ணு, நான் இப்போ ஸ்ட்ராங்கா மாறிட்டேன், நம்ம உண்மையிலேயே ட்ரெயின் பண்ண ஹாங்கி பீப்புள் ஆகலாம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பசங்க இவங்க ஹாங்கி பீப்புளாக ட்ரைனிங் எடுத்தாங்களா அப்படின்னு சென்னியா பாக்குறான். எனக்கு அதுல எல்லாம் இப்ப இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து போறான். அட்லீஸ்ட் எங்க லீடருக்கு என்னையாச்சும் மீட் பண்ண மார்ட்டா கூட தான் அவர் ஃபைட் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லுவோம். உங்க லீடரை மீட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ கூட போயிருக்கான். பரவாயில்லையே உனக்குள்ளேயோ ஃபைட் பண்றதுக்கான தைரியம் இருக்கா அப்படின்னு சொல்லி சென்னியா கேட்டா. ஒருத்தர் பாரு நம்ம ஹீரோ சொல்றான். உங்களுக்கு லீடருக்கு எத்தனை வயசு நம்ம ஹீரோ கேட்கவும் 4 வருஷம் ஃபெயில் ஆகி ஒரே கிளாஸ்ல இருக்காருன்னு சொல்லுவோம். 21 வயசா நம்ம ஹீரோ பாக்குறான். அந்த லீடருக்குன்னு பார்க்கவே மலை மாதிரி இருக்கான். நீதாக்கு என்ன நான் அவன் கூட ஃபைட் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். இதை எதிர்பார்த்துன்னு சென்னியா சொல்றான். பார்த்தா லீடரும் ஃபைட்டுக்கு ஒத்துக்கிறான். எங்கப்பா கெனிச்சிரோ கூட அவன் ஃபைட் பண்ண போறானா அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆர்வமா பாக்குறாங்க. மாட்டக்கரா தடுக்க ட்ரை பண்ணாலும் லீடர் கேட்கல. என் கூட மறிச்சாக்க அப்படின்னு ஹீரோ சொல்றான். என்ன ஆசைப்படுறேன்னு கேட்போம். நான் யா வெர்ஜினிட்டியை இழக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஞ்ச் பண்றான். என்ன பறந்து போய் அடிச்சு சவுத்துல விழுறான். என்னையும் அவன் பறக்க விட்டுறான்னு மாட்டக்கராவே ஷாக் ஆகுறான். ஸ்ட்ராங்கா ஆகணும் தானே சொல்லணும்னு சென்னியா கேட்கப்போ அப்படி ஏன் ஆசையை தானே நீ கேட்ட அப்படின்னு ஹீரோ அவனும் சண்டை போட்டுட்டு இருந்தா. அந்த கேப்ல கென் வந்து நம்ம ஹீரோ ஒரு பஞ்ச் விடுறான். மாட்டக்கரா என்னடா பண்ணி வச்சிருக்க, எவனடா கூட்டிட்டு வந்தான்னு கூட இருக்கவங்க திட்டினா. அடிவாங்க அந்த கெனிச்சிரோ வந்து சிரிச்சுட்டு அங்க இருந்து போகவும் என் சிரிக்கிறாரான்னு பார்த்தா எனக்கு அவனை பிடிச்சிருக்கு. என்ன ஒரு பேப்பர்ல எழுதி காமிக்கிறான். மாகரோ அவ பிரதரா அடிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கா. சோ நான் ஸ்ட்ராங் அண்ட் ப்ரூவ் பண்றதுக்கு தான் அந்த கென் கூட ஃபைட் பண்ணி ஒரு வழியா ஜெயிச்சிட்டா. நம்ம ஹீரோ சொன்னா இல்ல நீ தோத்துட்ட அப்படின்னு சொல்லி சென்னியா சொல்றான். அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். டியர் ஆராஜின்னு மாஹீரோ சவுண்ட் கேட்கும். நம்ம ஹீரோ ஜன்னல் பக்கம் போனா அவன் ஜன்னல் வழியா குதிச்சுதான் உள்ள வந்து நம்ம ஹீரோவை பிடிச்சிருந்தான். என்னோட சுகமல நீ ஜாயின் பண்ணிக்கிறியான்னு கேட்கவும் எனக்கு ஃபைட் பண்றதுல விருப்பம் இல்ல நம்ம ஹீரோ சொன்னா. ஜாயின் பண்ணு அப்படின்னு மாஹீரோ சொல்லவும் ஓகேங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிச்சிருக்காரா, நீ மீனட்டோ காயில ஜாயின் பண்றியான்னு சொல்லி மாட்டக்கரா கிளாஸ்க்கு வந்து பார்த்தா நீ லேட்டா வந்துட்டு அவன் சுகுமோல ஜாயின் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி மாஹீரோ வந்து நம்ம ஹீரோவை பிடிச்சி வச்சிருக்கான். ரைட்டு சோட பிடிக்குது அப்படின்னு சென்னியா ரொம்ப ஹாப்பி ஆகுறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோக்கு எப்படியாச்சும் மாஹரோவை கரெக்ட் பண்ணணும். மாஹரோக்கு துளி அளவு கூட நம்ம ஹீரோ மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல. அவளோட அண்ணன் வந்து தன்னை ப்ரொடெக்ட் பண்றானு பாக்குறதுக்காக நம்ம ஹீரோவை ஜஸ்ட் ஒரு டூல் மாதிரி அவ யூஸ் தான் பண்ணிருக்கா. பட் நம்ம ஹீரோ மாரிட்டோவை பஞ்ச் பண்ணுவான்னு அவ எதிர்பார்க்கல. எங்க அண்ணன் மலையாரா கை வச்சுன்னா ஆல்ரெடி அவன் நம்ம ஹீரோ மேல கோபத்துல இருக்கா. அண்ட் மாரிட்டோக்கு நம்ம ஹீரோவை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. சோ அதனால தான் சுகமோல ஜாயின் பண்ண அவனை கூப்பிடுறான். அந்த பொண்ணு கன்வின்ஸ் பண்ணதுனால நம்ம ஹீரோவோ சுகமோ கேங்ல ஜாயின் பண்றான். என்ன நடக்க போகுது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.